ஹாய், வெல்கம் டு சண்டை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் பணியாரம் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் வாங்க. 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்து, 1 மணி நேரம் ஊற வச்சு நம்ம இட்லி காட்டுற மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தேங்காயை உடச்சி துருவி அந்த தேங்காயை வச்சு 1 லிட்டர் தண்ணி அளவு விட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் சீனி, ஒயிட் சுகர், ஏலக்காய் தூள், உப்பு, பேக்கிங் சோடா 1 சிட்டி, பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். பேக்கிங் சோடா 1 சிட்டிக்கே போதும். போட்டு ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம். இதை எண்ணெயில் போட்டு எடுத்து தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற வச்சுருவோம். தேங்காயை துருவி அதை ஜாரில் போட்டு சுடுதண்ணி விட்டு லேசாக ஓட்டி விட்டுட்டு அதை போட்டு வடிகட்டிட்டோம்னா நம்ம தேங்காய் பால் ரெடி ஆகிடும். தனித்தனியாக எடுக்க வேண்டியதில்லை, மொத்தமாக 1 லிட்டர் தண்ணி விட்டு எடுத்துக்கலாம். சுகரை போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். ஏலக்காய் தூள், சிம்பிளான வேலை. இது நல்லா கரைஞ்சிடும். ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காயவும் இப்போ போட்டு எடுப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ போட்டுப்போம். எண்ணெய் காஞ்சதும் நல்லா காஞ்சதும் போட்டுருவோம். போட்டதும் மாவு பொரிஞ்சு மேலே வந்துடும். வந்தது திருப்பி ஒரு லேசாக திருப்பி விட்டுட்டு பொன்னிறமாக வந்ததும் எடுக்கலாம். 2 பக்கம் திருப்பி போட்டு பொன்னிறமாக வந்ததுமே எடுத்து எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி வச்சுக்குவோம். சரிங்களா? பலகாரம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ தான் தேங்காய் பாலில் போட்டு ஊற வைக்கலாம். அதில் மிதக்குது நம்ம பணியாரம். இது அப்படியே கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஃபுல்லாக ஊறிடும். அப்புறம் எடுத்து சாப்பிடுவோம். அவங்களுக்காக காரப்பணியாரம். இதில் இந்த அதே மாவு அரைச்ச மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மாவு சோடா சேர்த்துருக்கேன். தனி மிளகா அப்படி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் காரத்துக்கு சேர்த்து. அப்போ அது மாதிரி நல்லா கரைச்சிடுவோம். இப்போ பாருங்கப்பா, நல்லா கலந்துருக்கேன். இப்போ எண்ணெயும் காஞ்சதான் எண்ணெய் தான், அதிலேயே போட்டு அப்புறம் மாதிரியே போட்டு எடுத்துருவோம். இது தேங்காய் பால் ஊற வைக்க வேண்டியதில்லை, கார பணியாரம். அதனால காரம் மிளகா அப்படி போட்டிருக்கேன். எண்ணெயில் போட்டுருவோம். கொஞ்சம் வேகமாக வச்சிட்டோம்னா சூடாகும் எண்ணெய். இப்போ எண்ணெயில் போட்டிருக்கேன். போட்டதுமே பொரிஞ்சு மேலே வந்துடும். பார்த்தீங்களா? வந்ததை திருப்பி ஒருக்க போடுவோம். இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால 2 பக்கம் திருப்பி போடணும். போட்டு நல்லா மொறுன்னு வந்ததை எடுத்து எண்ணெயிலேருந்து வடிகட்டிடலாம். போதும், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. பாருங்கப்பா, இதே மாதிரி வந்ததை எடுத்துருங்க. மாவு அரைச்சதும் இட்லி மாவு மாதிரி அரைச்சதுமே நீங்கள் உடனே ரெடி பண்ணி போட்டுடலாம். எண்ணெயில் புளிக்க வைக்க வேண்டியதில்லை. ஏப்பா, அரிசி போலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு கெட்டியாக இட்லி மாவு மாதிரி அரைச்சது நம்ம செஞ்ச மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.